ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ஆனால் ஏன்? இது சாத்தியமா? ஒரே ஒரு மனிதன் 1000 பேரை ஓட அடிக்க முடியுமா? நம்ப முடியலையே. ஆனா பைபிள் சொல்றது இது நிச்சயம். ரகசியத்தை சொல்லட்டுமா? யோசுவா 23:10. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருக்காக சொல்றேன், கடைசியை பாருங்க. உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சிலுவையில் ஒரே ஒரு போராட்டத்தில் இயேசு பாவத்தை தோற்கடித்து ஜெயத்தை பெற்றார். 1 யோவான் 3:8. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நம்முடைய பிரச்சனைகள் அநேகம் உண்டு. ஆனா அது எதையுமே நாம தனியாக போராட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஏற்கனவே அவர் ஜெயித்து விட்டார். இப்போது நாம அவரோடு கூட நடக்கணும். நாம அவரோடு கூட நடக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஜெபத்தை ஒரு ஆயுதமாகவும் விசுவாசத்தை ஒரு கேடகமாகவும் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனத்தை நீங்க முதலாக கேட்குறீங்கன்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ஆனால் ஏன்? இது சாத்தியமா? ஒரே ஒரு மனிதன் 1000 பேரை ஓட அடிக்க முடியுமா? நம்ப முடியலையே. ஆனா பைபிள் சொல்றது இது நிச்சயம். ரகசியத்தை சொல்லட்டுமா? யோசுவா 23:10. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருக்காக சொல்றேன், கடைசியை பாருங்க. உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சிலுவையில் ஒரே ஒரு போராட்டத்தில் இயேசு பாவத்தை தோற்கடித்து ஜெயத்தை பெற்றார். 1 யோவான் 3:8. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நம்முடைய பிரச்சனைகள் அநேகம் உண்டு. ஆனா அது எதையுமே நாம தனியாக போராட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஏற்கனவே அவர் ஜெயித்து விட்டார். இப்போது நாம அவரோடு கூட நடக்கணும். நாம அவரோடு கூட நடக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஜெபத்தை ஒரு ஆயுதமாகவும் விசுவாசத்தை ஒரு கேடகமாகவும் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனத்தை நீங்க முதலாக கேட்குறீங்கன்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.